வணக்கம். ஹாலிவுட் பிரபஞ்சம், த ஹாலிவுட் யூனிவர்ஸ். ஹாலிவுட் பிரபஞ்சம் என்பது நான் இந்த உலகத்தை பார்க்கும் விதம், வாழ்க்கையை புரிந்துகொள்ளும் விதம், விஷயங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளன மற்றும் அதன் ஆழமான வழிமுறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான அடித்தளமாகும். எனது வணிகங்கள் முதல் எனது சினிமா உலகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வரை நான் உருவாக்கிய அனைத்தும் அந்த அடித்தளத்திலிருந்தே உருவானவை. அடிப்படையில் எனது எல்லா திட்டங்களும் எனது தொலைநோக்கு பார்வைக்கு எவ்வாறு உயிர் கொடுக்கிறேன் என்பதையும் ஹாலிவுட் பிரபஞ்சத்தை எவ்வாறு நிஜமாக்குகிறேன் என்பதையும் பற்றியது. இந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் அல்ல. அவை மனதில் சில குறிப்பிட்ட ஆர்க்கிடைப்களை, முன்மாதிரிகள், அதாவது மக்கள் தங்களின் உண்மையான இயல்பை கண்டறிய உதவும் வடிவங்களை விதைப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. அந்த உண்மையான இயல்பு பெரும்பாலான மக்கள் உணர்ந்திருப்பதை விட மிக அதிகமான ஆற்றலை கொண்டுள்ளது. ஸ்டட்கார்ட் vs ஹாலிவுட், த ஸ்டுட்கார்ட் vs த ஹாலிவுட். இதே சிந்தனைதான் நமது வணிகங்கள், ஆரோக்கியத்திற்கான அணுகுமுறை மற்றும் சுய உணர்தல் பற்றிய நமது சிந்தனை என அனைத்தையும் வடிவமைக்கிறது. எங்களது ஆக்கப்பூர்வமான பணிகளில் இந்த யோசனை ஸ்டுட்கார்ட் எஸ் மற்றும் ஹாலிவுட் எஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான மோதலாகத் தோன்றுகிறது. இவை முதலில் ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகளாகத் தோன்றினாலும் அந்த எதிர்ப்பு ஓரளவிற்கு சார்புடையதே. ஸ்டட்கார்ட் சக்தி, இது தானியங்கி நடத்தை முறைகளுடன் ஆட்டோமேட்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஒத்துப்போவதை குறிக்கிறது. இதில் ஒரு நபர் பல வழிகளில் ஏஐயிலிருந்து செயற்கை நுண்ணறிவு பெரிய வித்தியாசமில்லாமல் செயல்படுகிறார். இன்று ஏஐ உலகை கைப்பற்றிவிடுமோ என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள், ஆனால் ஒரு வகையில் ஏஐ கண்டுபிடிக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அது நடந்துவிட்டது. ஹாலிவுட் சக்தி, இது உங்களின் உண்மையான மனித இயல்பை கண்டறிவதாகும். இதற்கு எப்போதும் சுயபரிசோதனை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படுகிறது. சுய உணர்தலின் சக்தி, இதற்கு வெளிப்படையான மனநிலை தேவை. உங்கள் பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகளை தாண்டிச் சென்று உங்களிடம் நீங்களே தொடர்ந்து கேட்டுக்கொள்ள வேண்டும், இதை நான் உண்மையிலேயே உணர்கிறேனா? இது உண்மையில் உண்மையானதா? இது உண்மையிலேயே என்னுடையதுதானா? பெரும்பாலான நேரங்களில் பதில்கள் உடனே கிடைப்பதில்லை. ஆனால் இந்த வழியில் சிந்திக்கும் பழக்கம் மயக்க நிலையில் உள்ள அன்கான்ஷியஸ் வடிவங்களிலிருந்து உங்களை வெளியே இழுத்து அந்த உள்ளார்ந்த சக்தியை உருவாக்கத் தொடங்குகிறது. முன்பு எதுவுமே இல்லை என்று தோன்றிய இடத்தில் ஆழத்தை காணும் திறனையும், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வணிகத்திலோ அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த பாதையிலோ ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று தோன்றிய எல்லைகளை தகர்த்தெறியும் திறனையும் இது உங்களுக்கு வழங்குகிறது. நன்றி.